சிலிண்டர் மாத்தணும்னு சொன்ன உடனே சும்மா சிட்டா பறந்து வந்து ரெகுலேட்டரை கைட்டினேன், எங்க சமைக்காம போயிட போறான்னு. கடைசியில பார்த்தா சிலிண்டர் வந்து டைரக்டா கேஸ் லீக் ஆகுது. ஐயோ என்னடா பண்றதுப்பா. சரி ரைட்டு விடுன்னு சிலிண்டரோட எக்ஸ்பிரி டேட்டை பார்த்தா B26 போட்டுருந்துச்சு. அப்ப 2026 வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே இது மக்கார் பண்ணதுன்னு தெரியலையேன்னு டெலிவரி பண்ணவங்களோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. அவங்களுக்கு கால் பண்ணேன், பட் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நெட்ல இருந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பரை கண்டுபிடிச்சி காலை போட்டேன். பரவாயில்லப்பா, தமிழ்லேயே பேசுறாங்க. ஐயா சாமி, இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை சொன்னேன். அப்போ ½ hour உங்க ஏஜென்சிலேருந்து ஆள் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் லீக்கேஜ் கண்ட்ரோல் இருந்தனால அடுத்த நாள் காலைல தான் வந்தாங்கப்பா. அப்படியே பேனாவோட பின்பக்கத்தை வச்சு ஒரு அழுத்தினாப்புல லீக்கேஜ் ஆஃப் ஆயிடுச்சு. இது இல்லாமல் அடுப்புலையோ அல்லது ஓஸ்ல லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி ரெகுலேட்டரில் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ரெகுலேட்டரை கைட்டிட்டு சேஃப்டி கப் எடுத்து மூடி சிலிண்டரை தூக்கி அவுட்டரில் எங்கேயாவது வச்சிருங்க. அப்புறம் சிலிண்டர் மேலே சின்னதாக ஃபயர் ஆச்சுனாலே வெடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அது மேலே ஈர துணியோ சாக்கியோ காற்று போகாத அளவுக்கு சுற்றி அதை ஆஃப் பண்ணுறங்க. இந்த சிலிண்டர் வெடிக்கணும்னா அதுக்கு அதிகப்படியான ப்ரெஷரும் ஹீட்டும் தேவை. இந்த சிலிண்டரே உருகிற அளவுக்கு வெப்பம் இருந்தால் மட்டும்தான் அது வெடிக்கும்.